ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீவியஸ் டாப்பிக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தோம்னா சைக்கிளிக் பாஸ்போரிலேஷன், நான் சைக்கிளிக் பாஸ்போரிலேஷன் இதை பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் சைக்கிளிக் பாஸ்போரிலேஷனில் பார்த்தோம்னா 2 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். நான் சைக்கிளிக் போட்டோ பாஸ்போரிலேஷனில் பார்த்தீங்கன்னா 1 ஏடிபி 2 NADPH2 ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ அதோட கன்டினியூஸ் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். பயோ எனர்ஜெட்டிக்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் பாருங்கள், டு ரிலீஸ் 1 எலக்ட்ரான் ஃப்ரம் பிக்மெண்ட் சிஸ்டம். பிக்மெண்ட் சிஸ்டங்கிறது PS1 PS2 இதை தான் சொல்லியிருப்பாங்க. இந்த PS1 PS2 எதில் இருக்குன்னு தெரியும், குவாண்டசோமில் இருக்கும். குவாண்டசோம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா தைலக்காய்டில் இருக்கும் அப்படின்னு நான் படிச்சிருப்பீங்க. தைலக்காய்டில் இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் ஸ்டெப் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் அது குவாண்டசோம். இப்போ அந்த குவாண்டம் சோம் அப்படின்னு பேர் வந்ததுக்கு ரீசன் என்ன பார்த்தோன்னா, லைட்டை என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணும். அதனால தான் லைட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த பிக்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே எதில் இருக்குது, அந்த குவாண்டசோமுக்குள்ளே இருக்குது. இப்போ இதில் குவாண்டா ஆஃப் லைட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குவாண்டா அப்படின்னா எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியை அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ லைட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸுக்கு பேர் என்னது, போட்டான்ஸ் அப்படின்னு தெரியும் நமக்கு. அப்போ போட்டான்ஸ் அப்படிங்கிறது லைட்டோட பார்ட்டிகிள்ஸ். அந்த போட்டான் பார்த்தோம்னா ஈச் போட்டான் பார்த்தோம்னா ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வச்சுருக்கோம். அந்த சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம குவாண்டா அப்படின்னு சொல்கிறோங்க. அது மாதிரி ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தா அப்படின்னா 2 குவாண்டா ஆஃப் லைட் ரெக்யூர் ஆகுது. இதை தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு குவாண்டா ஆஃப் லைட் பார்த்தா அப்படின்னா எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு, இதில் ஃபஸ்ட்டு குவாண்டா ஆஃப் லைட் பார்த்தா அப்படின்னா எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் மாலிகுல், ஃப்ரம் வாட்டர் மாலிகுல் டு PS1 எலக்ட்ரான் மூவ் ஆகுது. PS1க்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு குவாண்டா ஆஃப் லைட்டையும், செகண்ட் குவாண்டா ஆஃப் லைட் PS1லேருந்து NADPக்கு போகிறதுக்கும் பார்த்தா அப்படின்னா செகண்ட் குவாண்டா ஆஃப் லைட்டும் யூஸ் ஆகுது. அதை தான் அந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் குவாண்டா ஆஃப் லைட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தா அப்படின்னா ஃப்ரம் எங்கேருந்து பார்த்தோன்னா வாட்டர் டு PS1க்கும், PS1 டு NADPக்கு செகண்ட் குவாண்டா ஆஃப் லைட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் அந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. 1 குவாண்டா இஸ் யூஸ்டு ஃபார் பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் வாட்டர் டு PS1. செகண்ட் குவாண்டம் இஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் PS1 டு NADPன்னு கொடுத்துருப்பாங்க. 2 எலக்ட்ரான் செக்யூர் ஜெனரேட் 1 NADPH2. ஒரு NADPH2 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க 4 எலக்ட்ரான் கொடுத்துருப்பாங்க. அப்போது இங்கே எத்தனை NADP கொடுத்துருப்பாங்க, 2 NADP. அப்போ 2 NADPH2 ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்த்தா அப்படின்னா 4 எலக்ட்ரான் அப்படின்னா ஒரு NADPH2 எத்தனை இருக்கும், 2 எலக்ட்ரான். அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 எலக்ட்ரான் ரெக்யூர் ஆகுது எதுக்கு, ஒரு NADPH2 ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஆனால் அதில் நான் சைக்கிளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இது. இந்த நான் சைக்கிளிக் போட்டோ பாஸ்போரிலேஷனில் பார்த்தா அப்படின்னா அதர்வைஸ் கால் நான் சைக்கிளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம், நான் சைக்கிளிக் எலக்ட்ரான் போட்டோ பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தா அப்படின்னா 4 எலக்ட்ரான் ரெக்யூர் ஆகுது. ஏன்னா 2 NADPH2 ஃபார்ம் ஆகுது. 2 NADPH2 ஃபார்ம் ஆகிறதுக்கு பார்த்தா அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் தேவை அப்படின்னா 4 எலக்ட்ரான் தேவை. அதை தான் அந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2 குவாண்டா ஆஃப் லைட்னா 4 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 8 குவாண்டா ஆஃப் லைட். அதுதான் இந்த அடுத்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு பாயிண்ட்ஸ் தான். இது கொடுத்துருப்பாங்க 2 எலக்ட்ரான்ஸ் ஆர் ரெக்யூர் டு ஜெனரேட் 1 NADPH2. ரெண்டாவது பாயிண்டில் அடுத்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. டூரிங் நான் சைக்கிளிக் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் 2 NADP ஆர் ப்ரொடியூஸ் இட் ரெக்யூர் 4 எலக்ட்ரான்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் 4 எலக்ட்ரான்ஸ் ரெக்யூர் பார்த்தோம்னா 8 குவாண்டா ஆஃப் லைட். இதான் சொன்னோம், ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறதுக்கு 2 குவாண்டா ஆஃப் லைட்னா 4 எலக்ட்ரான்ஸ்க்கு அப்படி எத்தனை ரெக்யூர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 8 குவாண்டா ஆஃப் லைட் ரெக்யூர் ஆகுது. இதுதான் அந்த பாயிண்ட். அடுத்து பார்த்தோன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஹெமி ஆஸ்மாட்டிக் தியரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆஸ்மாட்டிக் தியரி ஃபஸ்ட்டு ஆஸ்மாசிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் மாலிகுல் மூவ் ஆகுது ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். இதை நம்ம படிச்சிருப்போங்க. இங்கே வாட்டருக்கு பதிலாக அங்கே என்ன மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா புரோட்டான்ஸ் மூவ் ஆகுது. அதனால தான் அது புரோட்டான்கிறது கெமிக்கல் அப்படிங்கிறனால சொல்லுவாங்க ஹீமி ஆஸ்மாட்டிக் தியரி அப்படின்னு பேர் வந்துச்சு. அப்போ புரோட்டான் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுது. அதை பற்றி தான் இதை கொடுத்துருப்பாங்க. இந்த 5 மார்க் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த 5 மார்க்கை நான் எதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா நான் சைக்கிளிக் எலக்ட்ரான் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தோம்னா ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதில் பாருங்கள், புரோட்டான்ஸ் இது தைலக்காய்டோட ஸ்பேஸ். நான் தான் சொன்னோம், அதாவது குளோரோபிளாஸ்ட்டில் பார்த்தோம்னா ஸ்ட்ரோமா இருக்கும். ஸ்ட்ரோமாவுக்குள்ளே தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தைலக்காய்டு இருக்கும். அதாவது காயின்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதாவது நம்ம காயின் இருக்கும் இல்லையா, அந்த காயினை ஸ்டாக் ஆஃப் காயின் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிரானான்னு சொன்னோம். அந்த ஒவ்வொரு காயினுக்கு பேர் தைலக்காய்டுன்னு சொன்னோம்.
அதை வந்து லேமெல்லா அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த லேமெல்லா ஒரு தைலக்காய்டு மெம்பரேனை உள்ளே கட் பண்ணி பார்க்கும்போது மெம்பரேன்ஸ் இது மாதிரி இருக்கும். இதுதான் டபுள் மெம்பரேன் ஃபவுண்டா ஒரு ஆர்கனல் மாதிரி தான் இதுவும். எதுனா தைலக்காய்டு. இந்த தைலக்காய்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்க்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா தைலக்காய்டு லூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து தைலக்காய்டு லூமன். அவுட் சைடு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமா இருக்கும். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரோமா எங்கே தைலக்காய்டு ஸ்பேஸ் அப்படின்னு. இப்போ வாட்டர் மாலிகுல் ஸ்ப்ளிட் ஆகிறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தைலக்காய்டோட லூமன் தான் ஸ்ப்ளிட் ஆகுது. வாட்டர் மாலிகுல் ஸ்ப்ளிட் ஆகும்போது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னா புரோட்டான், எலக்ட்ரான், ஆக்சிஜனாக ஸ்ப்ளிட் ஆகும். இதில் பார்த்தா அப்படின்னா புரோட்டான்ஸ் இங்கே வந்து ரிலீஸ் ஆகும். அப்போ வாட்டர் மாலிகுல் கண்டினியூஸாக ஸ்ப்ளிட் ஆக என்ன பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸோட நம்பர்ஸ் என்ன இங்கே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ புரோட்டான்ஸ் இங்கே வந்து அக்குமுலேட் ஆகுது எங்கள் தைலக்காய்டோட லூமனில். ஆனால் ஸ்டோமாவில் பார்த்தோம்னா லெஸ் இன் நம்பர் எது பார்த்தீங்கன்னா புரோட்டான்ஸ். அப்போ புரோட்டான் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் மூவ் ஆகுது. த்ரோ எந்த வழியாக அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபி சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் வழியாக. இந்த என்சைமில் பார்த்தோம்னா 2 ஃபேக்டர் இருக்கும். கப்ளிங் ஃபேக்டர் 0, கப்ளிங் ஃபேக்டர் 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. CF0, CF1 அப்படின்னு. இந்த ஃபேக்டர் தான் பார்த்தீங்கன்னா கேனாலாக யூஸ் ஆகுது. கேனால்னா கால்வாய் மாதிரி யூஸ் ஆகுது புரோட்டான் உள்ளே வரத்துக்கு, வெளியில் வரத்துக்கு, இதில் ஸ்டோமாவுக்குள்ளே வரத்துக்கு. அவ்வாறு தைலக்காய்டு லூமனில் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டான்ஸோட நம்பர்ஸ் வந்து ஹை, அங்கே வந்து இருக்குது லோ. அதனால் இந்த வழியாக என்ன பண்ணு பார்த்தோம்னா மூவ் ஆகுது. புரோட்டான்ஸ் இங்கே மூவ் ஆகுது. எதுக்காக இந்த புரோட்டான்ஸ் இங்கே மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புரோட்டானை அக்செப்ட் பண்ணக்கூடிய மாலிகுல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவுட் சைடில் தான் இருக்குது. NADP ஆனது எங்கே அவுட் சைடில் இருக்குது. அப்போ அந்த புரோட்டான் ஏதாவது NADP வாங்கிட்டு NADP+2 என்னாவது இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் அங்கே அவுட் சைடுக்கு வெளியில் வரணும். அப்போ ஸ்டோமாவுக்கு எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரான் அக்செப்டார் மாலிகுல்ஸ் அந்த புரோட்டான் ரெண்டையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய மாலிகுல்ஸ் இருக்குதுன்னா அவுட் சைடில் இருக்குது. அதனால தான் என்ன பார்த்தோம்னா வெளியில் வருது புரோட்டான்ஸ் வந்தாகணும். அப்போ அந்த புரோட்டான்ஸ் வெளியே வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இவர் எங்கே கொடுத்துருப்பாங்க ADP ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது ATP ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இந்த ATP சிந்தேஸ் வழியாக புரோட்டான்ஸ் வரும்போது ATP என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆகுது. இதுதான் நான் சைக்ளிக் பாஸ்போரிலேஷன் பார்த்தீங்கன்னா ATP ஃபார்ம் ஆகிறத கொடுத்துருப்பாங்க. ஒரு ATPயும் ஒரு 2 NADPH2 ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. இதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் இந்த PS1ஐயும் PS2யும் கனெக்ட் பண்ணக்கூடிய மாலிகுல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ்னால் 2 இருக்கும். சைட்டோக்ரோம் B6 ஒன்று, சைட்டோக்ரோம் F இருக்கும். இது ரெண்டையும் சேர்ந்து தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சைட்டோக்ரோம் B6F காம்ப்ளெக்ஸ் தான் என்ன பண்ணுது PS1ஐயும் PS2 என்ன பண்ணுது கனெக்ட் பண்ணுது. இப்போ இதுதான் இந்த ஹெமி ஆஸ்மாட்டிக் தியரியில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அதுக்கு போகலாம். இப்போ இந்த பாருங்க ஹெமி ஆஸ்மாசிஸ் தியரி was proposed by பார்த்தோன்னா P. Meisle. According to this theory, electrons are transport along the membrane through PS1 and PS2 are connected by cytochrome B6F complex. இப்போ தான் சொன்னேன் PS1ஐயும் PS2யும் கனெக்ட் பண்ணுறது cytochrome B6F காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் தான் கனெக்ட் பண்ணுது. அந்த வழியாக தான் பார்த்தோம்னா எலக்ட்ரான் என்ன டிரான்ஸ்போர்ட் ஆகுது. The flow of electrical current is due to difference in electrochemical potential of proton across the membrane. இது எதை பேஸ் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெம்பரேனில் பார்த்தோம்னா அந்த தைலக்காய்டு மெம்பரேனில் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ வந்து இருக்குது அப்படிங்கிறத அதோட திறனை பொறுத்து தான் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட பொட்டன்ஷியலை பொறுத்து தான் சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல். அடுத்த பயனில் கொடுத்துருப்பாங்க ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த மெம்பரேன். அதான் சொன்னேன் தைலக்காய்டோட லூமன் ரீஜனில் தான் நடக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ புரோட்டான்ஸ் ஆர் H+ அயான்ஸ் அக்குமுலேஷன் வித் பார்த்தோன்னா லூமன் ஆஃப் தைலக்காய்ட்ஸில் அதிகமாகுது. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாரு H+ இன்க்ரீஸ் பார்த்தோன்னா 1000 to 2000 டைம்ஸ் சொன்னதுன்னு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகுது. as the result of proton concentration is increase the inside the தைலக்காய்டு லூமன். இதனால் என்னதுன்னு பார்த்தோம்னா தைலக்காய்டு லூமனில் புரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் ஆகுது இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா as these protons move across the membrane, across membrane தாண்டி என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இது மூவ் ஆகியே தீரணும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் த பிரைமரி அக்செப்டார் எலக்ட்ரான் இஸ் லொக்கேட்டட் அவுட் சைடு த மெம்பரேன். அதை ஏற்கனவே சொன்னேன். ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோம்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவுட் சைடில் இருக்கும். NADP அந்த NADP என்ன மாறணும் NADP+2 ஃபார்ம் ஆகணும். அதனால் ஸ்டோமாவுக்கு வந்தாகணும். இப்போ புரோட்டான் இஸ் ஸ்டோமா பார்த்தோம்னா லெஸ் இன் நம்பர். அதனால் புரோட்டான்ஸ் கிரேடியன்ட் வந்து டெவலப் என்ன கிரியேட் ஆகுதுன்னா புரோட்டான் கிரேடியன்ட் வந்து டெவலப் ஆகுது. புரோட்டான் கிரேடியன்ட் அப்படின்னா புரோட்டான் சரிவு. அப்போ ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் ஃபார்ம் ஆகும், என்ன மூவ் ஆகும். தீஸ் கிரேடியன்ட் ப்ரோக்கன் டவுன் பார்த்தோம்னா டியூ டு மூவ்மெண்ட் ஆஃப் புரோட்டான்ஸ் அக்ராஸ் த மெம்பரேன் டு த ஸ்டோமா. மெம்பரேனை தாண்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஸ்டோமாவுக்கு வருது. த்ரோ எந்த வழி அப்படின்னா CF0 ஆஃப் த ATP சிந்தேஸ் என்சைம். நான் தான் முன்னே சொன்னேன் ATP சிந்தேஸ் என்சைமில் CF0 அப்படிங்கிற இந்த ஃபேக்டர் வழியாக நான் உள்ளே என்ட்ரி ஆகுது, வெளியில் ஸ்டோமாவுக்கு வெளியில் வருது. த புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட்டட் இன்சைட் த லூமன் ஆஃப் தைலக்காய்ட்ஸ். அப்போ அந்த புரோட்டான் மோட்டிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறது பார்த்தோம்னா எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இன்சைடு த லூமன் ஆஃப் தைலக்காய்டோட லூமனில் ஃபார்ம் ஆகுது. அது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா கெமிக்கல்ஸ் கிரேடியன்ட் ஆஃப்
H+ ions across the membrane stimulate ATP generation. அப்போ பார்த்தா அப்படின்னா அங்கே அக்குமுலேட் ஆகிறனால ப்ரோட்டான்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா மெம்பரேனை மூவ் ஆகி இங்கே வெளியில் வருது. ஸ்டொமக் வரும்போது ஏடிபி என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஜெனரேட் ஆகுது. இப்போ இந்த பாயிண்டில் பாருங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹெமியோ ஆஸ்மாட்டிக் தியரி பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஹெமியோ ஆஸ்மாட்டிக் தியரியில் பார்த்தா அப்படின்னா PS1 PS2 சொன்னால் ரெண்டுக்குள்ள நடுவில் என்ன ஆகுது கனெக்ட் பண்ணியிருக்குதுன்னா சைட்டோகிராம் B6F காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது இருக்குது நடுவில். இப்போ பாரு புரோட்டான் உள்ள என்ட்ரி ஆகுது. லோ மோனில் பார்த்தோம்னா நிறைய என்சைடில் நிறைய இருக்குது. இந்த புரோட்டான்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அப்படின்னா ஏடிபி சிந்தேஸ் என்சைம் வழியாக என்ன ஆகுது வெளியில் வரும்போது என்ன ஆகுது ஏடிபியே ஃபார்ம் ஆகுது. இதுதான் நம்ம சொல்லியிருப்போம். ஸ்ட்ரோமா வெளியில், இது லோமன் சைடுன்னு சொன்னோம். அது அழகாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா த எவால்வேஷன் ஆஃப் 1 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ். ஒரு ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் வந்து எவால்வ் ஆகணும் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 எலக்ட்ரான்ஸ் ரெக்யூர் ஆகும். நம்ம தானே எப்படின்னு பார்த்தா அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒரு 2 வாட்டர் மாலிகூல்ஸ் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆக்சிஜன் ப்ளஸ் பார்த்தா அப்படின்னா 4 எலக்ட்ரான் 4 ப்ரோட்டான்ஸ். இப்படி தான் வாட்டர் மாலிகூல் ஸ்ப்ளிட் ஆகுது. 2 மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனாகவும் ப்ரோட்டானாகவும் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. 4 எலக்ட்ரான் 4 H+ ரிலீஸ் ஆகுது. இதுதான் 4 எலக்ட்ரான்ஸ் ரெக்யூர் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபி ஒரு ஏடிபி 2 NADPH2 ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தா அப்படின்னா எத்தனை ப்ரோட்டான்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 4 ப்ரோட்டான்ஸ் தேவைப்படுது. 4 எலக்ட்ரான்ஸும் 4 ப்ரோட்டான்ஸும் தேவைப்படும். இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இதை 4 எலக்ட்ரான்ஸ் செக்யூர் ஆகுது அப்படிங்கிறது பதிலாக ஒரு ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எவால்வேஷன் ஆஃப் 1 மாலிகூல் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் ரிமூவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 8 குவாண்ட் ஆஃப் லைட். ஏன்னா 4 எலக்ட்ரான் தேவைப்படுதுன்னா 8 குவாண்ட் ஆஃப் லைட் தேவைப்படும் இல்லையா, அதுதான் அந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் C3 பிளான்ஸ் யூட்டிலைஸ் பார்த்தா அப்படின்னா C3 பிளான்ஸ் அப்படிங்கிறது C4 பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத பின்னாடி நீங்கள் படிப்பீங்க. அப்போ நான் சொல்கிறேன். C3 பிளான்ஸ் யூட்டிலைஸ் பார்த்தோம்னா 3 ATP 2 NADPH2 ஃபார்ம் பண்ணுது. இதில் பாருங்கள் நான் சைக்கிளில் பார்த்தோம்னா 1 ATP 2 NADH2யும் சைக்கிளில் பார்த்தோம்னா 2 ATP இது ரெண்டையும் சேர்த்துனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 ATP இங்கே ஒரு ATP இல்லையா, 3 ATP + 2 NADPH2 அதுதான் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு சைக்கிளிக்கும் ஒரு நான் சைக்கிளிக்கும் சேர்ந்தால் தான் ஒரு 3 ATPயும் 2 NADPH2யும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டு எவால்வ் 1 ஆக்சிஜன் மாலிகூல் ஒரு ஆக்சிஜன் மாலிகூல் எவால்வ் ஆகிறதுக்கு இது வந்து யூட்டிலைஸ் பண்ணுதுங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா டு எவால்வ் 6 மாலிகூல் ஆஃப் ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு 3 ATP 2 NADPH2 அப்படின்னா 6 மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிறதுக்கு பார்த்தோன்னா அப்படியே 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்களா 3 × 6 பார்த்தோம்னா 18 ATPயும் 2 × 6 பார்த்தோம்னா 12 NADPH2 ஆர் யூட்டிலைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. C4 பிளான்ஸ் பார்த்தோம்னா யூட்டிலைஸ் 5 ATP 2 NADPH2 டு எவால்வ் 1 ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் ஒரு ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் எவால்வ் ஆகிறதுக்கு C4 பிளான்ஸில் 5 ATP 2 NADPH2 இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நான் பின்னாடி அதோட சைக்கிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். C3 சைக்கிள் C4 சைக்கிள் அப்படின்னு வரும் நமக்கு. அதெல்லாம் நம்ம படிக்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்த்தா அப்படின்னா அது ஒரு ஆக்சிஜன் மாலிகூல் வந்து 5 ATP 2 NADPH2 அப்படின்னா அதை அப்படியே 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 மாலிகூல் ஆஃப் ஆக்சிஜனுக்கு பார்த்தோம்னா 30 ATP 12 NADPH2 வரும். இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. சைக்கிள் நடத்தும் போது உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து நான் பார்க்க போகிறது பார்த்தா அப்படின்னா இந்த தான் C3 சைக்கிள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா C3 பிளான்ஸ் C4 பிளான்ஸ் அதில் C3 சைக்கிள் வந்து இதில் நான் பார்க்க போகிறோம். டார்க் ரியாக்ஷன். இப்போ நான் பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோன்னா லைட் ரியாக்ஷன் பார்த்துருந்தோம். அதாவது சைக்கிளிக் நான் சைக்கிளிக் எல்லாமே லைட் ரியாக்ஷன். அங்கே என்ன யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லைட் யூஸ் ஆச்சு, அதனால் லைட் ரியாக்ஷன். இங்கே லைட்டு தேவையில்லை, அதனால தான் என்ன பேருனா டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்வைஸ் கால் பார்த்தோன்னா C3 சைக்கிள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் பார்த்தோம்னா C3 காம்பவுண்டு, அதாவது கார்பன் 3 கார்பன் காம்பவுண்டு என்ன பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் இது C3 சைக்கிள் அப்படின்னும். பயோசிந்தட்டிக் பேஸ் ஆர் போட்டோசிந்தட்டிக் கார்பன் ரெடக்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் ஆகும் இந்த சைக்கிளில். இப்போ ஃபோட்டோசிந்தட்டிக் கார்பன் எதுன்னு பார்த்தோம்னா RUBP ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் அப்படிங்கிற RUBP ஆனது கார்பன் டை ஆக்சைடுனால என்னதுன்னு பார்த்தோன்னா ரெடியூஸ் ஆகி கார்போஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சைக்கிள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டைட்டில் உங்களுக்கு புரியும். போட்டோசிந்தட்டிக் கார்பன் ரெடக்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறது ஃபோட்டோசிந்தட்டிக் கார்பன் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தோன்னா RUBP ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் அப்படிங்கிறது. இந்த ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் ரிடக்ஷன் ஆகிறனால தான் இந்த சைக்கிளுக்கு என்ன பேர் ஃபோட்டோசிந்தட்டிக் கார்பன் ரெடக்ஷன் சைக்கிள் அப்படின்னு நம்ம அதில் சொல்கிறோம். சரி, இந்த சைக்கிளில் பார்த்தா அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக் பேஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் யூட்டிலைஸ் அசிமுலேட்டரி பவர். இந்த டார்க் ரியாக்ஷனுக்கு பார்த்தா அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு பார்த்தா அப்படின்னா லைட் ரியாக்ஷனில் ஜெனரேட் ஆச்சு இல்லையா ATP NADPH2 அதை அந்த அசிமுலேட்டரி பவர் இதில் என்ன பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுது. அதுதான் அந்த பயனில் கொடுத்துருப்பாங்க.
சிந்தட்டிக் பேஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் யூட்டிலைஸ் அசிமுலேட்டரி பவர். இந்த அசிமுலேட்டரி பவர் எதில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ப்ரொடியூஸ்டு டியூரிங் லைட் ரியாக்ஷன் ஆர் யூஸ்டு டு ஃபிக்ஸ்டு அண்ட் ரெடியூஸ்டு கார்பன் டை ஆக்சைடு இன்டு கார்போஹைட்ரேட் சொல்லியிருக்காங்க. யூஸ் டு ஃபிக்ஸ் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணி என்னவா மாற்றணும், கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த அசிமுலேட்டரி பவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் ரியாக்ஷன் டஸ் நாட் ரெக்யூர் லைட் இதுக்கு தேவையில்லை, அதனால் இது நேம் இஸ்ன்னு சொல்லுங்க டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபோட்டோசிந்தட்டிக் கார்பன் அப்படிங்கிறது ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் சொன்னோம் இல்லையா, அதான் கொடுத்துருப்பான். ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் ஆக்டஸ் ஏ அசெப்டார் மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. எதை அசெப்ட் பண்ணிக்குது, கார்பன் டை ஆக்சைடை அசெப்ட் பண்ணிக்குது. ஃபிக்ஸ் த கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் யூஸ் பண்ணி தான், அந்த என்சைம் பேர் ரிபிஸ்கோ அப்படிங்கிற என்சைம். இந்த ரிபிஸ்கோ என்சைம் என்னென்னு பார்த்தோம்னா ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம். ரெண்டும் ஒரே இதுலேயே இருக்கும், கார்பாக்சிலேஸ் ஆக்சிலேஸ். ஏன் அதுக்கு பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, சிக்கு மீன்ஸ் கார்பாக்சிலேஸ், ஓக்கு மீன்ஸ் ஆக்சிலேஸ். சில இடத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போதும் இது சென்சிட்டிவாக இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும்போதும் இது சென்சிட்டிவாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு அசெப்ட் பண்ணிக்குது. அந்த RUBP வந்து கார்பன் டை ஆக்சைடு அசெப்ட் பண்ணிக்கிறனால அது கார்பாக்சிலேஸ் என்சைம் இன்வால்வ் ஆகும். ஆக்சிலேஸ் என்சைம் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆப்சன்ஸ் ஆகுது போது, கார்பன் டை ஆக்சைடு அங்கே இல்லை, அப்போ ஆக்சிஜன் தான் அங்கே அதிகமாகுது அப்படின்னா, அப்போ அதை என்ன பண்ணுறது, RUBP ஆக்சிஜன் எடுத்துகிட்டு ஆக்சிடைஸ் ஆகுது. அதனால தான் அந்த என்சைம் பேர் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம். இந்த ரெண்டுலேயுமே இது இன்வால்வ் ஆகும். RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிலேஸ் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருப்பாங்க. ரிபிஸ்கோ அப்படிங்கிற என்சைம் இதில் இன்வால்வ் ஆகுது. இந்த ஃபஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் பாத்வே பார்த்தா அப்படின்னா, இந்த ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்டு கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து 2 மாலிகுல்ஸ் பார்த்தோம்னா 3 கார்பன் காம்பவுண்டான பாஸ்போகிளிசரிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபஸ்ட்டு இதில் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த சைக்கிளுக்கு என்ன பேர், C3 சைக்கிள்ங்கிறாங்க. 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, 3 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால C3 சைக்கிள். இட் டேக்ஸ் பிளேஸ் பார்த்தோம்னா இந்த ஸ்டோமா ஆஃப் குளோரோபிளாஸ்ட். அப்போ டார்க் ரியாக்ஷன் எங்கே நடக்கணும்னா குளோரோபிளாஸ்ட்டில் ஸ்டோமா ரீஜனில் ஃபார்ம் ஆகும். லைட் ரியாக்ஷன் எங்கே நடக்கணும், தைலக்காயில் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத இதில் அழகாக சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தா அப்படின்னா, இது எப்படி இந்த சைக்கிளுக்கு வந்து இன்னொரு பேர் கால்வின் சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, மெல்வின் கால்வின் ஏஏ பென்சன் தே ஆர் கோவர்க்கர்ஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னா இந்த இயர் 1957 ஃபவுண்ட் இன் த பாத்வே ஆஃப் கார்பன் ஃபிக்சேஷன். கார்பன் ஃபிக்சேஷனை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இதில் ஃபவுண்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க. மெல்வின் கால்வின் இஸ் அவார்டட் நோபல் பிரைஸ் ஃபார் திஸ் பாத்வே. இந்த பாத்வேக்கு பார்த்தோம்னா நோபல் பிரைஸ் 1961 வந்து இந்த நோபல் பிரைஸ் கிடச்சிது. திஸ் பாத்வே நேம்டு ஆஃப்டர் திஸ் டிஸ்கவர். நீ கண்டுபிடிச்சதுனால அவங்களோட பேர் வச்சு கால்வின் பென்சன் சைக்கிள் அப்படின்னு இதுக்கு பேர் வந்துச்சு. டார்க் ரியாக்ஷன் இஸ் ஏ டெம்பரேச்சர் டிபெண்ட். எதை டிபெண்ட் பண்ணிக்குதுன்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் என்னது இந்த டார்க் ரியாக்ஷன் நடக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டார்க் ரியாக்ஷனில் பார்த்தோன்னா நிறையா என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகும். அந்த என்சைம்க்கு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர் வேணும். இந்த டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர்லையும் லோ டெம்பரேச்சர்லையும் என்சைம் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் எதை பேஸ் பண்ணிக்குதுன்னு பார்த்தோன்னா டார்க் ரியாக்ஷன் டெம்பரேச்சர் பேஸ் பண்ணிக்குது. டெம்பரேச்சர் அதிகமாகும் போது டார்க் ரியாக்ஷன் நடக்காது, அதேமாதிரி லோவாக இருக்கும்போதும் நடக்காது, ரொம்ப லோவாக இருக்கும்போதும் நடக்காது. அதனால தான் டார்க் ரியாக்ஷன் டெம்பரேச்சர் டிபெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஆல்சோ கால் தெர்மோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு டார்க் ரியாக்ஷன் இன்னொரு பேர் என்ன, தெர்மோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு அதை சொல்கிறோம் நம்ம. சரி, அடுத்து பார்த்தோம்னா டார்க் ரியாக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பேசஸ், கார்பாக்சிலேஷன், ரெடக்ஷன், ரீஜெனரேஷன் அப்படின்னு. கார்பாக்சிலேஷன் அப்படிங்கிறது ப்ராக்கெட்டில் ஃபிக்சேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடுங்கிறான கேஸை வந்து ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுது. அதாவது RUBP கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படிங்கிற அந்த 2 மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணுறதுனால ஃபிக்ஸ் ஆகுதுங்கிறாங்க. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஆனது ஆசிடாக என்ன ஃபிக்ஸ் ஆகுது, ஃபிக்சேஷன். ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ரெடியூஸ் ஆகும். என்னவா ரெடியூஸ் ஆகும்னு பார்த்தா அப்படின்னா கிளிசரால்டிகைடாக ரெடியூஸ் ஆகும். அப்போ ஆசிட்டாகிறது ஆல்டிகைடாக ரெடியூஸ் ஆகிறனால தான் இந்த ப்ராசஸ் பேர் ரிடக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு. அடுத்தது இந்த கிளிசரால்டிகைட் என்னென்னு பார்த்தா அப்படின்னா திரும்ப RUBPயாக ரீஜெனரேட் ஆகிறனால ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி 3 பேஸ் இருக்குது. இந்த 3 பேஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சைக்கிளில் பார்த்துட்டு அப்புறமா வரலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒரு சைக்கிள் மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா இங்கே இருந்தால் சைக்கிள் ஆரம்பிக்குது. கார்பன் ஃபிக்சேஷனில் பார்த்தோம்னா இதில் பாருங்கள் 3 மாலிகுல்ஸ் RUBP கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் உருண்டையை கொடுத்துருப்பாங்க. அதில் எத்தனை உருண்டை கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோன்னா மொத்தம் 5. அதாவது இதில் பார்த்தோன்னா 5 உருண்டை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் எத்தனை 6 உருண்டை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் பாருங்கள், இதில் 5 கார்பன் காம்பவுண்டு. இது 5 கார்பன் காம்பவுண்டான RUBP அந்த அந்த மேலே பார்த்தோம்னா உருண்டையாக்கிறது பார்த்தோம்னா பாஸ்பேட்டு. அது எத்தனை பாஸ்பேட் வச்சுருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 2 பாஸ்பேட் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு பாஸ்பேட்டு, 5th கார்பனில் ஒரு பாஸ்பேட். அதனால தான் ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இதில் பார்த்தோன்னா 3 கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வந்து 3 கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 மாலிகுல்ஸ் என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜிஏ கிடைக்கும். இப்போ ஒரு ஆர்இபிபி ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து 2 மாலிகுலாக பிஜி கிடைக்குது அப்படின்னா 3 ஆர்இபிபி சேர்ந்துச்சுன்னா எத்தனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 மாலிகுல்ஸ் என்ன கிடைக்கும், பிஜிஏ கிடைக்கும். அதாவது பாரு இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு, 1,5C ப்ளஸ் ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஒரு சி இருக்குது. அப்போ இதுலேயே ஒரு சி இருக்குது, இதில் ஒரு சி இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணிக்கிங்க. சரி, இதனால் பார்த்தோன்னா ஒரு 5 கார்பன் காம்பவுண்டு ஒரு கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டும் சேருது. அப்போ 5 + 6 வரும் இல்லையா, அந்த 6C ஆனது எப்படி பிரியுதுன்னு பார்த்தோம்னா 3C 3Cயாக பிரியுது. இதுதான் அந்த கதை. அதாவது பார்த்தா அப்படின்னா 5 கார்பன் காம்பவுண்டு ஆர்இபிபி ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேருது. 6 கார்பன் என்ன பிரியுதுன்னு பார்த்தோன்னா அன்ஸ்டேபிள். அதனால் ரெண்டாவது என்னதுன்னு பார்த்தா பிரியுது. எப்படி பிரியுதுன்னு பார்த்தோம்னா 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படின்னா 3rd கார்பனில் பாஸ்பேட் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட். எத்தனை மாலிகுல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மாலிகுல்ஸ் கிடைக்கும். அப்போ 3 எல்லாமே 3 சேரும்போது பார்த்தோம்னா 6 மாலிகுல் கிடைக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தோம்னா இப்போ ரெடியூஸ் ஆகுது. எப்படின்னா G3Pன்னு கொடுத்துருப்பாங்க. G3Pனா கிளிசரால்டிகைடு 3 பாஸ்பேட் அப்படின்னு. இந்த கிளிசரால்டிகைடு 3 பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது. இங்கே என்ன பாரு, இந்த பவரை யூஸ் பண்ணுது. நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, ATP NADPH2 அப்படிங்கிற பவர் வந்து லைட் ரியாக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லையா, அந்த ப்ரொடியூஸ் ஆன அந்த பவரை இங்கே வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. யூட்டிலைஸ் பண்ணி என்னதுன்னா கிளிசரால்டிகைடு 3 பாஸ்பேட்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த கிளிசரால்டிகைடு 3 பாஸ்பேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறையா மாலிகுல்ஸ், இந்த 6 மாலிகுல்ஸ் அப்படியே தனித்தனியாக எல்லாம் கம்பைண்ட் ஆகி என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா ஒரு 3 கார்பன் சுகரை ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப என்ன ஆகுது பார்த்தோம்னா ரிபுலோஸ் 1,5 பிஸ் பாஸ்பேட்டை என்ன பண்ணுது பார்த்தோம்னா திரும்பவும் ஃபார்ம் பண்ணுது. இங்கே ஒரு ATP யூட்டிலைஸ் பண்ணுது. அப்போ பார்த்தோன்னா ஒரு மாலிகுல்ஸுக்கு ஒரு ATPனா 3 மாலிகுல்ஸ் தானே இருக்கும், 3 ATP. அதே மாதிரி இங்கே 6 மாலிகுல்ஸுக்கு 6 ATP 6 NADPH2. இதை நீங்கள் பாரு சைக்கிள் போகும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைக்கிள். டேரெக்டாக சைக்கிளுக்கு போயிடலாம். அந்த சைக்கிளில் பாருங்கள், இதுதான் கால்வின் சைக்கிள், கால்வின் பென்சன் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சைக்கிளில் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிபுலோஸ் 1,5 பிஸ் பாஸ்பேட் அப்படின்னு சொன்னேன் நான். எத்தனை கார்பன் பாரு, 5Cன்னு கொடுத்துருக்கான். 5Cன்னு எத்தனை, 5 கார்பன் காம்பவுண்டு. எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குது, 3 போயிட்டு ப்ராக்கெட் கொடுத்துருக்கான் அப்படின்னா 3 மாலிகுல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ருபிஸ்கோ அப்படிங்கிற என்சைமில் 3 கார்பன் டை ஆக்சைடு கம்பைண்ட் ஆகி 3 பாஸ்போகிளிசரிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸ்க்கு என்ன சொன்னோம், நம்ம ஃபிக்சேஷன் அப்படின்னு சொன்னோம். இந்த ஃபிக்சேஷன் அடுத்ததுன்னு பார்த்தோன்னா ATP NADPH2 அப்படிங்கிற அந்த பவரை யூஸ் பண்ணுது. பாரு 6 NADPH2 6 ATP யூட்டிலைஸ் பண்ணி 3 பாஸ்போகிளிசரேட் என்ன பார்த்தோன்னா கிளிசரால்டிகைடு 3 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகிறது பேர் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 கிளிசரால்டிகைடு 3 பாஸ்பேட் எல்லாமே பார்த்தா அப்படின்னா டைஹைட்ராக்ஸ் அசிட்டோன் பாஸ்பேட்டு சில இது மாறுது பாரு, 1 விட்டு 1 டைஹைட்ராக்ஸ் அசிட்டோன் பாஸ்பேட்டாக போட்டிருக்காங்க. இது ரெண்டுமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அதனால் இதை வந்து ஐசோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிசரால்டிகைடு 3 பாஸ்பேட்டும் டைஹைட்ராக்ஸ் அசிட்டோன் பாஸ்பேட் ரெண்டுமே என்னது, ஐசோமர். ஏன்னா ரெண்டுமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இது இதுவாக என்ன பண்ணிக்க ஈஸியாக மாறிக்கும். அப்போ பாரு ஒரு கிளிசரால்டிகைடு 3 பாஸ்பேட் அப்படியே வந்துட்டு ஒன்று மட்டும் என்னாவது அது மாதிரி மாறுது. இப்போ இது ஒன்று வந்து பார்த்தோன்னா தனியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு கிளிசரால்டிகைடு 3 பாஸ்பேட்டு டைஹைட்ரேஷன் பாஸ்பேட்டாக மாறிடுச்சு. இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணால் ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட்டை ஃபார்ம் பண்ணுது. இது பேர் ஆல்டலேஸ். ஆல்ட்ரேஷன் ஆகுது, 2 3 கார்பன் காம்பவுண்ட் கம்பைண்ட் ஆகி ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட்டை ஃபார்ம் பண்ணுச்சு. ஆல்ட்ரேஷன் ஆகிறதுனால இது பேர் ஆல்டலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இன்வால்வ் ஆகுது. அடுத்து பாரு, ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ் பாஸ்பேட்லேருந்து பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்பேட் ரிமூவ் ஆகிடுது. பாஸ்பேட் ரிமூவ் ஆகிறதுனால அந்த என்சைமுக்கு என்ன பண்ணால் பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற என்சைம் இங்கே இன்வால்வ் ஆகுது. பாஸ்பேட்டேஸ் என்சைம்னால பார்த்தோன்னா ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது. ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டும் ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இது இதுவும் ரெண்டும் என்னது ஐசோமருங்கிறனால ஈஸியாக மாற்றிக்கும். 6th கார்பனில் கூட பாஸ்பேட் என்னது ஃபஸ்ட் கார்பனுக்கு போகுது. குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டாக ஃபார்ம் ஆகுது. குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் நிறையா குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் மாலிகுல்ஸ் கம்பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தோன்னா ஸ்டார்ச்சாக ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டார்ச் தான் நமக்கு என்னது கார்போஹைட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் டார்க் ரியாக்ஷனில் நமக்கு கிடைக்கக்கூடியது. சரி, இப்போ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் என்ன பார்த்தா சம்டைம்ஸ் இப்படி மாறாமல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளிசரால்டிகைடு 3 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் அதோட சேர்ந்து என்ன பார்த்தோன்னா டிரான்ஸ்கீட்டோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கிளிசரால்டிகைடு 3 பாஸ்பேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கீட்டோன் குரூப் என்னதுன்னு பார்த்தோன்னா இங்கே சைலுலோஸ் 5 பாஸ்பேட்டுக்கு என்னதுன்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்வெலட்டிகேட் ஆகிறதுனால டிரான்ஸ்கீட்டோஸ் அப்படிங்கிற இந்த என்சைம் இங்கே இன்வால்வ் ஆகுது. அப்போ எரித்ரோஸ் 4 பாஸ்பேட்டுங்கிற 4 கார்பன் காம்பவுண்டும் சைலுலோஸ் 5 பாஸ்பேட்டுங்கிற 5 கார்பன் காம்பவுண்டும் ஃபார்ம் ஆகுது. இப்போ எரித்ரோஸ் 4 பாஸ்பேட் 4 கார்பன் காம்பவுண்ட்
ஏற்கனவே இருக்கக்கூடிய டைகட்டர் சல்ஃபர் பாஸ்பேட்டோட சேருது. அது சேரும்போது பார்த்தோம்னா எரித்ரோஸ் 4 பாஸ்பேட் 4+3 என்ன பண்ணுவாங்கன்னா 7 கார்பன் காம்பவுண்டான என்னது செடோஹெப்டுலோஸ் 1,7 பிஸ் பாஸ்பேட்டை ஃபார்ம் பண்ணுது. அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு பாஸ்பேட் இருக்குது, 7th கார்பனில் ஒரு பாஸ்பேட் இருக்குது. பிஸ்னால் 2ன்னு அர்த்தம். அப்படி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் என்ன ஆகுது, ரிமூவ் ஆகுது. ரிமூவ் ஆகும்போது அதே என்சைம் என்னதுன்னா பாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இங்கேயும் இன்வால்வ் ஆகுது. அப்போ செடாஹெப்டுலோஸ் 7 பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது. இந்த செடாஹெப்டுலோஸ் 7 பாஸ்பேட் பார்த்தோன்னா கிளிசரைடு 3 பாஸ்பேட்டோட கம்பைண்ட் ஆகி 7+3 பார்த்தோம்னா 10 கார்பன் ஃபார்ம் ஆகுது. 10 கார்பன் அன்ஸ்டேபிள், அதனால் என்னதுன்னா 5 பிரியுது. 5 கார்பனாக ரைபோஸ் 5 பாஸ்பேட்டாகவும் சைலோஸ் 5 பாஸ்பேட்டை ரெண்டாவது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2 5 கார்பன் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகுது. இதில் கீட்டோன் குரூப் பார்த்தோம்னா ரைபோஸ் 5 பாஸ்பேட்டுக்கு டிரான்ஸ்லோகேட் ஆகிறனால இந்த என்சைம் பார்த்தோன்னா அது டிரான்ஸ்கீட்டோஸ் அப்படிங்கிற என்சைம். இந்த கீட்டோ குரூப் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டைகட்டர் சல்ஃபர் பாஸ்பேட்லேருந்து இங்கேருந்து இங்கேயும் என்னது டிரான்ஸ்லோகேட் ஆகுது. அதனால தான் டிரான்ஸ்கீட்டோஸ் அப்படிங்கிற என்சைம் இன்வால்வ் ஆகுது. சரி, ஓகே. இந்த இடத்துல பார்த்தோம்னா ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்டு ரைபோஸ் 5 பாஸ்பேட்டும் ரெண்டும் பார்த்தோம்னா ஐசோமர். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், சேம் மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலாவாக இருந்துச்சு அப்படின்னாவே அது ஐசோமர்னு சொல்லுவாங்க. இப்போ ஐசோமரேஸ் அப்படிங்கிற என்சைம் இன்வால்வ் ஆகுது. இப்போ இது ரைபோஸ் 5 பாஸ்பேட் என்ன ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும். இது பார்த்தோம்னா எப்பிமர் அப்படின்னா கண்ணாடின்னு அர்த்தம். அதாவது ஒரு மிரர் OH குரூப்பும் H குரூப்பும் பார்த்தா அப்படின்னா ஒரு மிரரை ஒரு ஃபார்முலா எழுதி அது பக்கத்தில் ஒரு மிரர் வச்சு அப்படின்னா எப்படி தெரியுமோ அதோட மிரர் ரீஜன் பார்த்தா அப்படின்னா OH குரூப்பும் H குரூப்பும் இருக்கக்கூடிய பிளேஸ் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். இருக்கக்கூடிய பிளேஸ் மட்டும் டிஃபர் ஆச்சுன்னா அதை சொல்லுவாங்கன்னா எப்பிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்பிமர் அப்படிங்கிறது என்னது சைலோஸ் 5 பாஸ்பேட்டும் ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்டும் பார்த்தோம்னா எப்பிமர். அதனால தான் இந்த என்சைமுக்கு பார்த்தோம்னா எப்பிமரேஸ் இங்கே ஒரு என்சைம், எப்பிமரேஸ் இங்கே ஒரு என்சைம். ஏன்னா இங்கே ஏற்கனவே பார்த்தோன்னா ஒரு சைலோஸ் 5 பாஸ்பேட் ஃபார்ம் பண்ணியிருக்கும் இல்லையா, இது இந்த 5 கார்பன் 3 கார்பன் சேர்ந்து 3 மாலிகுல்ஸ் பார்த்தோம்னா ரைபுலோஸ் 5 பாஸ்பேட்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போ ரிபுலோஸ் 5 பாஸ்பேட்டுங்கிறதுனால 5th கார்பனில் மட்டும் பாஸ்பேட் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பனில் பாஸ்பேட் போச்சுன்னா தான் அது ரிபுலோஸ் 1,5 பிஸ் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும். அதனால் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ATP என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா இங்கே இன்வால்வ் ஆகுது பாருங்கள். ATP எங்கெங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அங்கெல்லாம் என்ன என்சைம் வரும்னா கைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வரும். ஏன்னா பாஸ்பரிலேஷன் ப்ராசஸில் எல்லாத்துலேயுமே என்ன வரும்னு பார்த்தோம்னா கைனேஸுங்கிற என்சைம் வரும். அப்போ ATPயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஸ்பேட்டையும் எடுத்துக்கிட்டேன்னா பார்த்தோன்னா ரிபுலோஸ் 1,5 பிஸ் பாஸ்பேட்டாக இங்கே என்ன ஆகுதுன்னா கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆகி திரும்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா திரும்ப 5 மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது. நீ கேட்கலாம், எப்படி திரும்ப 5 மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும், இங்கே தான் ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் என்ன பார்த்தோன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இந்த 3 கார்பன் காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோன்னா இங்கே 3 கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோம்னா யூட்டிலைஸ் ஆகுது இல்லையா. அப்போ 3 கார்பன் டை ஆக்சைடு யூட்டிலைஸ் ஆகிறதுனால 3 கார்பன் டை ஆக்சைடுங்கிறது 3 கார்பன், 3 கார்பன் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இங்கே மீதி ஆகுது. அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தா அப்படின்னா நம்ம ஃபார்ம் ஆகிறது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடுனால தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒவ்வொரு கார்பன் டை ஆக்சைடும் பார்த்தோம்னா ஒவ்வொரு கார்பன் மாலிகுலை என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. அப்போ 6 கார்பன் டை ஆக்சைடு இங்கே கன்சியூம்ட் ஆச்சு அப்படின்னா தான் ஒரு குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் என்ன பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே டைகட்டர் சல்ஃபர் பாஸ்பேட்டுங்கிறது 3 கார்பன் காம்பவுண்ட். ஒரு 3 கார்பன் காம்பவுண்டு ஆனால் டைகட்டர் சல்ஃபர் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு எத்தனை கார்பன் டை ஆக்சைடு யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 3 கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி ஒரு குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எத்தனை கார்பன் டை ஆக்சைடு இங்கே கன்சியூம் ஆகணும்னா 6 கார்பன் கன்சியூம் ஆகணும். அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள், கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ச் மாலிகுல்ஸ் வந்து நிறையா குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் கம்பைன் ஆனால் தான் அதுக்கு பேர் ஸ்டார்ச். அப்போ ஒரு ஸ்டார்ச் மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்கணும், நிறையா யூட்டிலைஸ் பண்ணுது. அதனால தான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது கார்பன் சேக்வஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பனை ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக பிளான்ஸ் என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஒருவேளை அந்த பிளான்ஸ் கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக ஸ்டோர் பண்ணலை அப்படின்னா அட்மாஸ்பியரில் கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவல் என்ன இன்க்ரீஸ் ஆகும், நமக்குள்ள என்ன ஆகுது, அது க்ரீன் ஹவுஸ் கேஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும் கார்பன் டை ஆக்சைடு. அதனால் கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரில் என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகக்கூடாது. அதாவது அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கக்கூடாது அதோட பர்சன்டேஜ். அது அதிகமாக என்ன பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும். அப்படிங்கிறனால நிறையா ட்ரீஸ் என்ன பண்ணுங்க, க்ரோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது இன்டெரக்டாக நமக்கு புரிஞ்சுக்கணும் இந்த பாயிண்டில். சரி, இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இதை ரீட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஃபிக்சேஷனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஸ் 1 பார்த்தோன்னா ஃபிக்சேஷன் சொன்னோம் இல்லையா, அசெப்டார் மாலிகுல்ஸ் ஆஃப் RUBP1. RUBPன்னு சொன்னோம். RUBPன்னு என்னதுன்னு பார்த்தோன்னா ரிபுலோஸ் 1,5 பிஸ் பாஸ்பேட்னு சொன்னோம். அதை கொடுத்துருப்பாங்க பாரு, 5 கார்பன் காம்பவுண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சினேஸ் என்சைம். அதான் நான் சொன்னேன், கார்பாக்சிலேஸ் ஆக்சினேஸ் என்சைம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ரிபிஸ்கோ அப்படிங்கிற என்சைம் மூலமாக அசெப்ட் 1 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு ஃபார்ம் யூட்டிலைஸ் 6 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அன்ஸ்டேபிள்னு சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே சொன்னேன். RUBPங்கிற அந்த 5 கார்பன் காம்பவுண்டும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு செஞ்சுன்னா 6 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஆனால் அன்ஸ்டேபிள். அதனால் என்ன புரியுது, 6 கார்பன் காம்பவுண்ட் broken down into 2 molecule of 3 கார்பன் காம்பவுண்ட் பாஸ்போகிளிசரிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுது. இது தான் அங்கே வந்து உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபார்முலாவில். இது ஃபிக்சேஷன்.
அடுத்து பார்த்தோம்னா இந்த சைக்கிளுக்கு அடுத்து பார்த்தோன்னா ரெடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேஸ் 2 ரெடக்ஷன், கிளைகோலைட்டிக் ரிவர்சல், பாஸ்போகிளிசரிக் ஆசிட் பாஸ்போரிலேட்டட் பை பார்த்தோம்னா ஏடிபி அண்ட் ப்ரொடியூஸ் பார்த்தோம்னா 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட். இதில் வந்து 2 ஸ்டெப்ஸ் நடக்குது. அதாவது கிளிசரிக் 3 பாஸ்பேட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் நடக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்போகிளிசரிக் ஆசிட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகுது. இன்வால்வ் என்சைம் பார்த்தோம்னா பிஜிஏ கைனேஸ் அப்படிங்கிற என்சைம் ஏடிபி யூட்டிலைஸ் பண்ணுது. அது ரெண்டாவது பார்த்தோம்னா ரெடியூஸ் பவரான பார்த்தோம்னா NADPH2 யூட்டிலைஸ் பண்ணுது. NADPH2 யூட்டிலைஸ் பண்ணி NADPயாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் என்ன கிளிசரைடு 3 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ 2 ஸ்டெப்பில் நடக்கிறனால தான் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருப்பாங்க கிளிசரைடு 3 பாஸ்பேட் கன்வெர்டட் இன்டூ ஐசோமெரிக் ஃபார்ம் ஆஃப் டைஹைட்ராக்சி அஸ்டோன் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும். நான் தான் சொன்னோம் இல்லையா, ரெண்டுமே ஐசோமர், அதனால் அது டைஹைட்ராக்சி அஸ்டோன் பாஸ்பேட்டாகவும் இது கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சரி, இது பேஸ் 3 ரீஜெனரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP இன்வால்வ் ஃபார்மேஷன் ஆஃப் செவரல் இன்டர்மீடியட் காம்பவுண்ட், 3 கார்பன் காம்பவுண்ட், 5 கார்பன், 4 கார்பன், 7 கார்பன் பார்த்தோம்னா இதில் வந்து நிறையா டெவலப் ஆச்சு. 7 கார்பன் பார்த்தோன்னா செடோகப்டில் 7 பாஸ்பேட்னு சொன்னோம். 4 கார்பன் எரித்ரோஸ் பாஸ்பேட் சொன்னோம் இல்லையா. 5 கார்பன் பார்த்தோன்னா சைலுலோஸ், ரைபோஸ், ரிபுலோஸ் எல்லாமே 5 கார்பன் காம்பவுண்ட். 6 கார்பன் காம்பவுண்ட் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ்லாம் 6 கார்பன் காம்பவுண்ட். இதெல்லாம் இதில் இன்டர்மீடியட் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு. இதெல்லாம் ரீகம்பைண்ட் ஆகி என்னத்தை ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை ஃபார்ம் பண்ணிச்சு. அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஃபிக்சேஷன் ஆஃப் 1 கார்பன் டை ஆக்சைடு ரெக்யூர் பார்த்தோம்னா 3 ATP 2 NADH. அண்டர்லைன் பண்ணிக்காங்க, 1 மார்க்கு கேட்கலாம். ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ஆகிறதுக்கு எத்தனை ATP NADH 2 NADH எத்தனை ATP NADH 2 யூஸ் பண்ணுதுன்னா 3 ATP 2 NADH2. ஃபார் த ஃபிக்சேஷன் ஆஃப் 3 கார்பன் டை ஆக்சைடு ரெக்யூர் பார்த்தோம்னா எத்தனை 18 ATP 12 NADPH2 டூரிங் எந்த சைக்கிளில் C3 சைக்கிள். 6 கார்பன் காம்பவுண்ட் இஸ் நெட் கெயின் டு ஃபார்ம் பார்த்தோம்னா ஹெக்ஸோ சுகர் தான் சொன்னேன். 6 கார்பன் காம்பவுண்ட் நெட் கெயின் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஹெக்ஸோ சுகரை வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்போ எத்தனை கார்பன் டை ஆக்சைடு யூட்டிலைஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 6 கார்பன் டை ஆக்சைடு யூட்டிலைஸ் பண்ணணும். அப்போ 6 கார்பன் டை ஆக்சைடு யூட்டிலைஸ் பண்ணிச்சுன்னா தான் ஒரு 6 கார்பன் காம்பான ஹெக்ஸோ சுகர் வந்து டெவலப் ஆகும். இந்த பயனில் கொடுத்துருப்பாங்க RUBP இந்த ரிபுலோஸ் 5 பாஸ்பேட் திரும்ப RUBP ஃபார்ம் ஆகணும்னா ஒரு ATP யூட்டிலைஸ் பண்ணுது இல்லையா, இங்கே ஒரு ATPயும் யூட்டிலைஸ் பண்ணுது. இப்போது ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ஆகணும் அப்படின்னா மேலே 2 ATP ஃபிக்சேஷனில் சொன்னோம் இல்லையா, ஃபிக்சேஷனில் 2 ரிடக்ஷனில் 2 ATP யூட்டிலைஸ் பண்ணுது. கீழே பார்த்தோம்னா RUBP ஃபார்ம் ஆகும்போது ஒரு ATP யூட்டிலைஸ் பண்ணுறதுனால அங்கே 2 இங்கே ஒன்று பார்த்தோன்னா 3 ATP எத்தனை NADH2 அப்படின்னு பார்த்தோன்னா 2 NADPH2 வந்து ஃபார்ம் பண்ணுது. இதுதான் ஓவரால் ரியாக்ஷன் நமக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 6 கார்பன் டை ஆக்சைடு 18 ATP 12 NADPH2 இதெல்லாம் என்ன ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தோன்னா ஒரு குளுக்கோஸ் மாலிகுலை ஃபார்ம் பண்ணுது. 6 கார்பன் டை ஆக்சைடு 18 ADP 18 இன்ஆர்கானிக் பாஸ்பேட் 12 NADP ப்ளஸ் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஓவரால் ரியாக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இதில் என்ன புரிஞ்சுதுன்னு பார்த்தோன்னா ATPயாக கன்வெர்ட் ஆகுது. ATP அடினோசின் ட்ரை பாஸ்பேட் அப்படிங்கிறது டை பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஈக்குவலாக இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள். இந்த பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ருபிஸ்கோ அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட்னு சொன்னோம் இல்லையா, RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ் என்சைம் அப்படின்னு சொன்னோம். இஸ் ஏ மோஸ்ட் அபண்டன்ட் ப்ரோட்டீன் பவுண்டட் ஆன் எர்த்தும் கொடுத்துருப்பாங்க. ஏன் இது இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எர்த்தும் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக என்ன இருக்குது, பிளான்ஸ் இருக்குது. இப்போ பிளான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் தான் அதிகமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனஸ் என்சைம் சொல்லுவாங்க. இந்த என்சைம் என்ன சொல்லுவாங்க, ப்ரோட்டீனஸ் என்சைமு. இது ஏற்கனவே சொன்ன நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எர்த்து ஃபுல்லாக இருக்குது ஃபவுண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பிளான்ஸ் இருக்குது இல்லையா, பிளான்ஸ் இருக்கிற இடத்துல இதுவும் இருக்கும். பிளான்ட்டில் தானே இது இருக்குது, அதனால் சொல்லியிருக்காங்க. இட் கான்ஸ்டியூட்ஸ் பார்த்தோம்னா 16% ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ப்ரோட்டீன். குளோரோபிளாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனில் 16% இது இருக்கும், இந்த ப்ரோட்டீன் தான் இருக்குங்கிறாங்க. இந்த ப்ரோட்டீன் ருபிஸ்கோ அப்படிங்கிற இந்த என்சைம் தான் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் ஆக்டஸ் ஏ கார்பாக்சிலேஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது கார்பாக்சிலேஸ் ஆகும். ஆக்சிஜனேஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நான் முன்னே சொன்னேன், கார்பன் டை ஆக்சைடு ஆப்சன்ஸாக இருக்கும்போது ஆக்சிஜனேஸ் என்சைம் இதில் இன்வால்வ் ஆகுன்னு சொன்னேன். இதை ஒரு டியூனோவில் கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்து வச்சுக்கோ. மீண்டும் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். இது C3 சைக்கிளில் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தோன்னா C4 சைக்கிள் இருக்கும். C4 சைக்கிள்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சில பிளான்ஸில் நடக்கும். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.